வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத ஒரு ரகசியம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நிச்சயமாக நினைத்து பாருங்க. அந்த ஒரு ரகசியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு ரகசியங்களை உங்களால வெளியவும் சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒரு ரகசியம் அது ஒரு பிரச்சனையாகத்தாங்க இருக்கும். ஆனா அதனை நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க. தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு விஷயமாக இருக்கும். அதனை நினைத்து நீங்கள் ரொம்பவும் பயப்படுவீங்க. வெளியில் சொன்னால் என்னுடைய மானமும் மரியாதையும் போய்விடுமோ, இல்லை என்றால் நான் தான் இதற்கு காரணம் என்று சொல்லிவிடுவார்கள் என்று நினைத்துக்கொண்டு அந்த ஒரு ரகசியத்தை நீங்க வெளியே சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்து இத்தனை நாட்கள் வரை நீங்க வாழ்ந்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. அது வருடக்கணக்காக இருந்திருக்கும். இருந்தாலும் அதனை நினைத்து நீங்கள் மனதிற்குள்ளேயே வைத்து இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தாங்க நீங்க இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரம் தாங்க அந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருப்பீங்க. முன்னாடி இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைவது போல தெரிந்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உண்மைகளும் உங்களுக்கு குறையவும் ஆரம்பிக்கும். அதே போல சொல்ல வேண்டும் என்றால் யோசிக்கக்கூடிய விதங்களும் மாறியிருக்கும். உங்களுடைய ரகசியங்கள் உங்களை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு மனிதராக உங்களுக்கு மாற்றி கொடுத்திருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்துல உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கும் போகுவதற்கு என்ன வேண்டுமோ அதனையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. மொத்தத்துல சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ரகசியங்கள் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அதனை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சரியாக பார்த்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். இல்லை என்றால் அந்த ஒரு உண்மை வெளியில் நிச்சயமாக வந்துவிடுங்க. உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் யார் தெரியுமா? நீங்க எப்பொழுதுமே எல்லாத்தையுமே இயற்கையாகவே இருப்பதால் எல்லா விஷயங்களிலும் அனைவருக்கும் என்ன வேண்டும் என்று எல்லாத்தையும் கேட்டு அதற்கு பிறகு நீங்க வாழ்க்கையில முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனாலேயே மக்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. நீங்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாம சில விஷயங்களை இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று உங்களை தவறாக புரிந்த மனிதர்களும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வாங்க. சிலர் உங்களை சீரியஸாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சிலர் உங்களை ஒரு மனிதர்கள் என்று கருதக்கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. அதனை பார்த்து அவர்களே உங்களிடம் தேடி வருவாங்க. நான் செய்தது தவறுதான் என்று உங்களிடம் மன்னிப்பும் கேட்பாங்க. சிலர் உங்களை அவமதிப்பாங்க. நடத்தி கொள்வது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளையும் மன அழுத்தங்களையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் புரிதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில சரி பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும், நீங்க எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தியும் கொடுக்காதுங்க. அவங்க எப்படி நினைக்கணும்னா நினைக்கட்டும் என்று விட்டு விடுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள அது உங்களுக்கு வழியை நிச்சயமா கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஒரு வாழ்க்கையவும் நீங்கள் நிச்சயமாக செய்யவும் ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க தனிமையாக இருக்கிறேன் என்று உணர்ந்த இரவுகள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை நபர்கள் இருந்தாலும் சில இரவுகள் உங்களுக்கு தூங்கும் பொழுது நான் தனிமையாக இருக்கிறேன் என்று உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்களானது தோன்றி கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு இரவு நீங்க உங்களுடைய போனை சும்மா பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. அதற்கப்புறம் தூங்க ஆரம்பித்தால் கூட யாருமே நம்ம கூட இல்லை, நம்ம மட்டும்தான் இப்போ கூட தனியாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் மனதிற்குள்ள சில விஷயங்களை தேவையில்லாமல் கற்பனை செய்து கொண்டு உங்களை நீங்களே குழப்பிக் கொண்ட நாட்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய மனதிற்குள் எதுவுமே நமக்கு செட் ஆகாது, அமைதியான வாழ்க்கையும் அமைதியான எண்ணங்களும் மட்டும்தான் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று உங்களை நீங்களே தேவையில்லாம எண்ணி உங்களுடைய மனதையும் நீங்க காயப்படுத்திக் கொள்வீங்க. இது மிகவும் ஒரு தவறான விஷயம். இந்த மாதிரி நீங்களே உங்களை காயப்படுத்துவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகள் தாங்க உங்களை காயப்படுத்தியிருக்கும். நீங்க வார்த்தைகளை எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக பயன்படுத்துவீங்க. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறியிருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில பேச்சுவார்த்தையாக இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புரிந்து பேசினீர்கள் அப்படின்னாலும் எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் எதுவுமே பேசாம போய்விடுவாங்க. அதனால நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒரு வார்த்தைகளை பேசுவது முக்கியம் கிடையாது. ஒரு வார்த்தைகளை பேசினாலும் நீங்க கவனமாக சரியாக பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் என்பது கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு தேதிக்கு பிறகு மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தேடி கொடுக்க வருவார். ஆனா ஆரம்பத்தில் அவரை பார்க்கும் பொழுது இவரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை தேடி கொடுப்பாரா என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ அந்த வரக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம். அவர்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. புதிய ஐடியா
ஐடியாக்களை உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. புதிய வாய்ப்புகள் எது வந்தாலும் அதனையும் உங்களுக்கு நிச்சயமாக சொல்வாங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு எது வந்தாலும் உடனே நீங்கள் அதை பிடித்திருக்க பிடிக்கலை. இரண்டாவது விஷயம், கால சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. உங்களுக்கு போதுமான வேலை நிச்சயமாக கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இவங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நேரடியாகவே உங்களுக்கு அதிகமாக உதவி செய்யவும் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு செய்யாமல் இருந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில போக போக புதிதாக வரக்கூடிய மனிதர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீண்ட நாட்கள் உங்க கூடவே இருந்து கொண்டு நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரிந்தாலுமே உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதும் உங்களுக்கு உதவி என்பது செய்யவே மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய மனிதர்கள், சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது எப்போதுமே கோபத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய தொழில் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு எப்பொழுதுமே தொழில் என்பது உங்களுடைய வேலைக்கு நிலைத்தன்மை என்பது இல்லாமல் இருக்கும். அதனால உங்களுக்கு எப்பொழுதுமே வாரண்டி என்பது நிச்சயமாக கொடுக்க வேண்டும். யாராவது உங்களுக்கு தொழில் சொல்றாங்க, எதையாவது பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாரண்டியோடு நீங்க வாங்கிட்டு போங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக எதை தொடங்கினாலும், புதிதாக முதலாவதாக எதை ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையில தாங்க போய் முடியும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதுவே உங்களை அழிக்கவும் செய்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியது சில விஷயங்கள் தாங்க. உங்களுடைய பேச்சு திறமைகளை நீங்க சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு எங்கு தேவை இருக்கிறதோ அந்த ஒரு இடத்தில் நீங்க உங்களுடைய பேச்சு திறமையை காட்டி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க சில விஷயங்களை அதிகமாக சிந்தித்து கொண்டும் அதிகமாக யோசித்து கொண்டும் தாங்க இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது அனைத்தையுமே நீங்கள் போக போக இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களும் இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காததாக இனிமே வர ஆரம்பிக்கும். நீங்கள் பிளான் பண்ணாத இடத்தில் ஒரு மாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு சின்ன விஷயங்கள் மூலமாக போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல்களானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வேகமாக அனைவரையும் மதிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பெரிய அட்வான்டேஜ் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். முன்னேற்றத்துக்கு எப்படி செல்லணும் என்பதற்கான ஒரு ஆதரவானது உங்களுக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாமே இனிமே வெளியில் தீர ஆரம்பிக்கும். திசைகளை எடுப்ப ஒரு தெளிவானது உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வேகமானதாக மாறவும் செய்யுங்க. உங்களுடைய மனதிற்குள் எல்லாமே இனிமே நல்ல ஒரு விஷயங்களை தேடி கொடுக்கும். புரிதல் என்பது இல்லாமல் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில புரிதல் என்பது இருந்து நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. எனவே நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் உருவாக்கும். எனவே நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுங்கள். அது உங்களுக்கு நன்மைக்கு மேல நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தொழில் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு எப்பொழுதுமே தொழில் என்பது உங்களுடைய வேலைக்கு நிலைத்தன்மை என்பது இல்லாமல் இருக்கும். அதனால உங்களுக்கு எப்பொழுதுமே வாரண்டி என்பது நிச்சயமாக கொடுக்க வேண்டும். யாராவது உங்களுக்கு தொழில் சொல்றாங்க, எதையாவது பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாரண்டியோடு நீங்க வாங்கிட்டு போங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக எதை தொடங்கினாலும், புதிதாக முதலாவதாக எதை ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையில தாங்க போய் முடியும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதுவே உங்களை அழிக்கவும் செய்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியது சில விஷயங்கள் தாங்க. உங்களுடைய பேச்சு திறமைகளை நீங்க சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு எங்கு தேவை இருக்கிறதோ அந்த ஒரு இடத்தில் நீங்க உங்களுடைய பேச்சு திறமையை காட்டி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க சில விஷயங்களை அதிகமாக சிந்தித்து கொண்டும் அதிகமாக யோசித்து கொண்டும் தாங்க இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது அனைத்தையுமே நீங்கள் போக போக இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களும் இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காததாக இனிமே வர ஆரம்பிக்கும். நீங்கள் பிளான் பண்ணாத இடத்தில் ஒரு மாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு சின்ன விஷயங்கள் மூலமாக போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு
நல்ல ஒரு தகவல்களானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வேகமாக அனைவரையும் மதிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பெரிய அட்வான்டேஜ் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து, இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல